Hey lovelies, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒருத்தவங்க வந்து Todoist App எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ டிஜிட்டல் ப்ரொடக்டிவிட்டி சீரீஸில் நான் அதோட டுட்டோரியல் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஆப் யூஸ் பண்ணுறது. ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா Todoist வந்துட்டு பேருக்கு ஏற்ற மாதிரி அது டு லிஸ்ட் மேக் பண்ணுற ஒரு ஆப், அவ்வளோதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு மேனுவலாக கூட உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதும் எடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். டுடே போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம எப்படி டாஸ்க்கை வந்து ஆட் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆரஞ்சு கலரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கீபோர்ட் வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு அன்றைக்கான டாஸ்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு ஸ்டடி இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கட்டும். அது இது கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் அனுப்புகிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். நமக்கு வாட்ஸ்அப்லலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் ஆரஞ்சு கலரில். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டாஸ்க் வந்துட்டு ஆட் ஆகிடும். அதாவது டு லிஸ்ட் வந்துட்டு ஆட் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணணும். அண்ட் ஆட் பண்ணிட்ட பிறகு இங்கே வந்துட்டு இன்பாக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் டாஸ்க் ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே இன்பாக்ஸில் இருக்கும். உங்களோட மெசேஜில் இன்பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வர மெசேஜ், இன்கமிங் மெசேஜ் எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இதில் என்னெல்லாம் டு லிஸ்ட் வந்து ஆட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இன்பாக்ஸில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஒரு மார்க் மாதிரி உங்களுக்கு அங்கே வருது. இந்த மாதிரி தான் நம்ம டு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். இப்போ இதில் நிறைய குட்டி குட்டியாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி டுடேக்கான டாஸ்க் பார்த்தாச்சு. இப்போது சப்போஸ் ஒரு 2 days கழிச்சு ஒரு டாஸ்க் வரப்போகுது, அதை நீங்கள் வந்து மறக்கக்கூடாது, அதை நீங்கள் இதில் நோட் டவுன் பண்ணோன்னா அது எப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 days கழிச்சு உங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டே. ஓகே, ஸோ அதை நீங்கள் மறக்கக்கூடாது அப்படின்னா இங்கே இப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டுமாரோன்னு இருக்கும். அடுத்து லேட்டர் திஸ் வீக் அப்படின்னா ஃப்ரைடே, திஸ் வீக்கெண்ட் அப்படின்னா சாட்டர்டே, நெக்ஸ்ட் வீக்னா மண்டே. ஸோ இந்த சிம்பிளோடு உங்களுக்கு இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நோ டேட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ தட் டேட் எதுவுமே வராமல் அது வரும். ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் இப்படி கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கேலண்டர் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஜூலை கேலண்டர் மட்டும் கிடையாது, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படியே நீங்கள் எப்போத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப மந்த்ஸ் கழித்து ஒரு டாஸ்க், ஒரு இவெண்ட் நடக்க போதுனாலுமே நீங்கள் அது இதில் வந்துட்டு நோட் டவுன் பண்ணி ஒரு ரிமைண்டர் மாதிரி, ஒரு ட்ராக்கிங் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 2 days கழித்து பர்த்டே அப்படின்னு வச்சுக்குவோம், சாட்டர்டே. ஸோ இங்கே நான் திஸ் வீக்கெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ சாட்டர்டேன்னு வந்துடுச்சா, இங்கே நமக்கு டேட் வந்துடும். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து இந்த மெசேஜ் அனுப்புகிற சிம்பிள் போட்டுட்டோம் அப்படின்னா டுடேயில் அது இருக்காது, பட் நம்மளோட இன்பாக்ஸில் இருக்கும். அது எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து அப்புறமா காட்டுறேன். இப்போது நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற மற்ற திங்ஸ்லாம் பார்ப்போம். இப்போது சப்போஸ் அடுத்த டாஸ்க் வந்துட்டு ரீட் அ புக் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ டுடேல நீங்கள் டுமாரோ, லேட்டர் திஸ் வீக், நெக்ஸ்ட் வீக் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக் மாதிரி இருக்கும், நம்மளோட ஷாப்பிங்கில் வர டேக் மாதிரி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து லேபிள். ஓகேங்களா? டாஸ்க் வந்துட்டு ஏதாவது ஒரு கேட்டகரியில் வந்து அடங்கும் அப்படின்னா அது நீங்கள் லேபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போது ரீட் அ புக் வந்து எதில் வரும்? மேபி செல்ஃப் க்ரோத். அதர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ ஹேபிட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் லேபிளில். ஓகே, அடுத்து வந்து இந்த கொடி சிம்பிள் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டின்னு அர்த்தம். ப்ரையாரிட்டினா என்னென்னா நமக்கு வந்து எது முக்கியம் அப்படிங்கிறது தான் ப்ரையாரிட்டி. ஓகேங்களா? ஸோ இதில் ப்ரையாரிட்டி நம்பர் 1னா அதை நான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு அர்த்தம். ப்ரையாரிட்டி நம்பர் 2னா அது 2வதாக பண்ணணும். ப்ரையாரிட்டி நம்பர் 3னா 3, 4னா 4, அது மாதிரி சொல்லிட்டு. ஸோ இதில் 4 ப்ரையாரிட்டிஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் எது வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ நான் ப்ரையாரிட்டி 1 கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ப்ரையாரிட்டி 1 கொடுத்தீங்கன்னா நீங்கள் அன்றைக்கி என்னெல்லாம் டாஸ்க் இருக்கோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி அதுதான் இருக்கும், நீங்கள் எவ்வளோ எழுதியிருந்தாலும். ஓகே, அண்ட் 2 கொடுத்தீங்கன்னா அது செகண்ட் பொசிஷனில் இருக்கும், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே அலாம் சிம்பிள் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து நீங்கள் ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக உங்களுக்கு அலாம் அடிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் புக் வந்து 3 மணிக்கு நான் ஃப்ரீயாக இருப்பேன், அப்போ நான் புக் படிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து அலாம் அடிக்கும் உங்களுக்கு. அந்த ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோ மெம்பர் ஆகணும் Todoist ஆப்க்கு. உங்களுக்கு ரிமைண்டர் வேணும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். வந்து கமெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் உங்களோட ஒர்க் யார் கூட ஷேர் பண்ணுறீங்க, ஒரு டீம் மாதிரி மேனேஜ் பண்ணுறீங்கும் போது இந்த கமெண்ட் ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து நான் இதை பண்ணிட்டேன், இதை பண்ண போகிறேன், அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து டிக் கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம சும்மா வந்து க்ரியேட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோம். இப்போது நம்ம டாஸ்க்கை வந்துட்டு மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ரீஆர்டர் ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு இங்கே 3 டாட் இருக்கிற சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் டாஸ்க் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டாஸ்க் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இதுக்குள்ளே மூவ் பண்ணோன்னா மூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் இன்பாக்ஸ்க்கு இல்லைனா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த பட்டன் இது வந்து உங்களுக்கு டேட் வந்து ரீஸ்கெடியூல் பண்ணோன்னா பண்ணிக்கலாம்.
அண்ட் இது வந்து ப்ரையாரிட்டி செட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்டோ லேபிள்ஸோ இல்லை டெலீட்டோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டாட் இருக்குது இல்லைங்களா, ரவுண்ட் சர்க்கிள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு டாஸ்க் முடிக்க முடியாதுன்னா நீங்கள் நான் போன ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அதை ரீஸ்கெடியூல் பண்ணோம் அப்படின்னா அந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு டுடேவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ அகைன் அதை பண்ணணுமோ அப்போ அதை வந்து ரீஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி லாக்னா உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டோர் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து ஷார்ட்டும் பண்ணலாம் உங்களோட டாஸ்க்கை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஷார்ட் எப்படி யூஸ் பண்ணோன்னா ஷார்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பை டியூ டேட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் ஆகும். நமக்கு டுடே தான் காட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பை ப்ரையாரிட்டின்னு கொடுத்தீங்கனாலும் நமக்கு ரீட் புக் அதில் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. அடுத்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் பாத் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்துடுச்சு. அந்த மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கஸ்டமாகவும் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. வெறும் நீங்கள் ப்ரையாரிட்டிஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய டாஸ்க் வந்துட்டு ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய டாஸ்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போது ஷார்ட் பை ப்ரையாரிட்டி அப்படின்னா வெறும் ப்ரையாரிட்டி மட்டும் நமக்கு மேலே இருக்கும். ஸோ அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்த நோட்டிஃபிகேஷன்லாம் இதில் ஸ்டோர் ஆகும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் டாஸ்க் க்ரியேட் பண்ணோம். இப்போ நம்ம மற்ற ஐகான்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இன்பாக்ஸ் இருக்குது. அதில் நம்ம கிட்டே இருக்கிற இன்பாக்ஸில் இருக்கிற எல்லா டாஸ்க்கும் இருக்கும். அண்ட் தென் அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் நமக்கு என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது இருக்குது, லைக் டேஸோட. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நமக்கு டுடேயில் இருக்கிறது ஒண்டி தான் டுடேயில் இருக்கும். அப்கமிங்கில் இருக்கிறது நமக்கு அப்கமிங்கில் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ அடுத்த வாரம் என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா அதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இவ்வளோ நேரம் போட்ட டாஸ்க் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் டுடேயில் இருக்குது. டுமாரோ வந்துட்டு ரீட் புக் பிரேக்ஃபாஸ்ட், ஃப்ரைடே வந்து ஸ்டடி இங்கிலீஷ், சாட்டர்டே வந்து ஃப்ரெண்ட் பர்த்டே, மண்டே வந்துட்டு ரீட் அ புக், இந்த மாதிரி இருக்குது. ஸோ எங்கெல்லாம் டாஸ்க் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு இந்த டாட் இருக்கும். இதில் டாஸ்க் இல்லாத இடம் எம்டியாக இருக்கும். பாருங்கள், 18th ஜூலை சண்டே எதுவுமே இல்லை. அந்த மாதிரி தான். ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு டைம்லைன் மாதிரி இருக்கும். அடுத்து வரப்போகிறது என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிளியரர் ஐடியா கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் டு டூ லிஸ்ட் வந்துட்டு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆப் மட்டும் கிடையாது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்பும் கூட. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டை மேனேஜ் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்ட், உங்களோட காலேஜ், நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். பட் நீங்கள் ஒரு குட்டி குட்டி மினி ப்ராஜெக்ட்ஸ் தான் இதில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். லைக் ரொம்ப ஃபுல் ஆன் வந்து ஒரு பிக் ப்ராஜெக்ட்லாம் இதில் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லைக் பர்சனல், ஷாப்பிங், ஒர்க், எரண்ட்ஸ், மூவிஸ் டு வாட்ச், காலேஜ், சிம்பிள் தமிழ் சேனல், வீக்லி ரீசெட் ரொட்டீன் செக்லிஸ்ட், அப்புறம் ப்ரொடக்டிவ் கேர்ள், க்ராசரி, ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்குது. எரண்ட்ஸ்குள்ளே நான் போகிறேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஏதாவது வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது எரண்ட்ஸ் செக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். லைக் டுடேலலாம் வராது, டுமாரோவில் வராது, நெக்ஸ்ட் வீக்கில் எதுவுமே காட்டாது. ஸோ அந்த மாதிரி நமக்கு டேட் தேவையில்லை, பட் அந்த டாஸ்க்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எரண்ட்ஸில் வந்துட்டு கோ க்ரோசரி, ஷாப்பிங், பட்ஜெட், இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எரண்ட்ஸ். இது உங்களுக்கு டுடேயில் காட்டவே காட்டாது, பட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, இதெல்லாம் இருக்குது எரண்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை பண்ணி முடிச்சதும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனில் நம்ம 5 ப்ராஜெக்ட்ஸ் தான் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் ப்ரோ மெம்பர் ஆகியிருக்கணும். ஸோ நான் ஒரே ஒரு மந்த் மட்டும் ப்ரோ மெம்பர் ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ நான் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் ஸ்டில் எனக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளில் இருக்குது. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு லேபிள்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் லேபிள்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் ரொட்டீன், அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் உங்களோட மார்னிங் ரொட்டீன்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டிஸ்லாம் இருக்கும். இதில் ப்ரையாரிட்டி 1 2 3 4 அதெல்லாம் இருக்கும். ஸோ ப்ரையாரிட்டி 1ல் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் சப்போஸ் நான் சொன்ன மாதிரி டீம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது கொலாபரேட்டிவாக இருக்குங்கும் போது அதுக்கு தான் நீங்கள் அந்த அசைன் டு மீ, அசைன் டு அதர்ஸ் அதெல்லாம் இருக்கும். லைக் எனக்கு வந்த வேலை, மற்றவங்களுக்கு நான் கொடுத்த வேலை, அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு. ஸோ மற்றபடி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரையாரிட்டிஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபில்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லை அதை ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா மேனேஜ் ஃபில்டர்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே ஏதாவது இப்போ லைக் நீங்கள் வந்து டீம் கூடலாம் இல்லை நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அசைன் டு மீ அண்ட் அசைன் டு அதர்ஸ்லாம் வேஸ்ட். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 3 டாட் கிளிக் பண்ணி delete பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். இப்போது லேபிள்ஸ்குள்ளே போய்ட்டு மேனேஜ் லேபிள்ஸ் கொடுத்துட்டு ஹேபிட்ஸ் கொடுத்து நீங்கள் இங்கே delete பண்ணிட்டீங்க அப்படின்னா delete ஆகிடும். அவ்வளோதான். லைட் தீம் வச்சுக்கலாமா அந்த மாதிரி கேட்கும். அண்ட் தென் ப்ரொடக்டிவிட்டி உங்களுக்கு காட்டும். லைக் கர்மா இதில் இருக்குது. இதில் இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் நீங்கள் நிறைய கோல்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்மா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கர்மா வந்துட்டு நீங்கள் டெய்லி எத்தனை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும்னு கேட்கும். லைக் உங்களோட டெய்லி கோல் அது நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். 3 டாஸ்க்கோ இல்லை 1 டாஸ்க் கூட நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் டேஸ் ஆஃபும் இதில் வரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு கணக்கில் எடுத்துக்காது.
சாட்டர்டே அண்ட் சண்டே அப்போ வந்து பாஸில் இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு கர்மா பாயிண்ட்ஸ் வந்துட்டு இதுவாகாது, நீங்கள் வீக்கெண்டில் வந்துட்டு சில் பண்ணலாம். ஸோ அதுக்காக அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்துட்டு நமக்கு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டுத்துக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோர் டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்வேன், rather than ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரு சில ஆப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு சூப்பராக யூஸ் ஆகும். லைக் அடுத்த வாரத்தில் என்னென்ன டாஸ்க் இருக்குது, அதுக்கு அடுத்த வாரம் என்ன இருக்குது, இன்றைக்கி என்ன இருக்குது, நாளைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டுட்டோரியல் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ இந்த வீடியோ ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு பிக் லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.